Hi friends, welcome to Tilaka's Kitchen. இன்னைக்கு நான் பாவக்காய் வச்சு ஒரு வரை செய்ய போறேன். எப்படி செய்ய சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ பாவக்காய் இந்த பிளெண்டர்ல போட்டு நான் சின்னனா பொடிசா அரிஞ்சு வெங்காயத்தையும் அதே மாதிரி இந்த பிளெண்டர்ல போட்டு சின்னனா அரிஞ்சு எடுத்துட்டேன். பாவக்காவும் வெங்காயத்தையும் எடுத்து ரெண்டையும் உண்டா போட்டு தான் நான் இப்போ பொரியல் செய்ய போறேன். அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இது ஸ்பெஷலாக இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு நான் அந்த கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இந்த பாவக்காவை நான் இதில் சேர்க்க போகிறேன். பாவக்காவை நல்லா கழுவிட்டு தான் நாங்கள் அதில் சேர்க்கணும். கழுவி எடுத்த பிறகு கழுவக்கூடாது. இப்போ இந்த பாவக்காய்லாம் இதில் சேர்த்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண விடுவோம். கொஞ்சம் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு இந்த பாவக்காய் வரணும். இந்த கசப்பே இருக்காது. இது சாப்பிட சைட் டிஷ்ஷுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். இந்த பாவக்காவை வதங்கின பிறகு நான் இப்போ கொஞ்சம் இது கோல்டன் கலருக்கு இந்த பாவக்காய்லாம் வந்த பிறகு இந்த வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்துருவேன். இப்போ பச்சை மிளகாய் 2 சேர்க்குறேன். சேர்த்து காரம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகாலாம் ஒரு அளவான காரமாக இருக்கணும். காரம் கூட சாப்பிட்றவங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்து இது இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு கட்டத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் தூக்கலாக சேர்க்குறேன். ஒரு அளவான காரம் சேர்க்குறேன். ரொம்ப காரம் இல்லை. தனி மிளகாத்தூள் தேவையான அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு பார்க்க கொத்துக்கறி மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பாவக்காய் மாதிரியே இருக்காது சாப்பிட்றதுக்கு. நல்ல ஒரு சைட் டிஷ். இப்போ இதுக்கு மாசி கொஞ்சம் பொடி பண்ணி இந்த 3 மேசக்கரண்டி அளவு மாசி நாங்கள் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாசியும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஒன்று கொஞ்சம் லைட்டாக புளிஞ்சு வச்சுட்டு இது நாங்கள் ஒயிட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷுக்கு பாவிக்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்க்க கொத்துக்கறி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தேவைண்டா ஒரு முட்டை ஒன்று கடைசியாக உடைச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணால், முட்டை பிடிக்காதவங்க தேங்காய் பூ கொஞ்சம் லேசாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான அருமையான ஒரு பாவக்காய் டிஷ் செய்து காட்டிக்கிறேன். இப்போ இன்றைக்கு எந்த லஞ்ச் இது தான் பீட்ரூட் சைட் டிஷ்ஷாக பீட்ரூட் வச்சுருக்கிறேன். பாவக்காய் அந்த செய்த பொரியல் அது சேர்த்து நான் இன்றைக்கி ஒரு வெள்ளை பால் கறி ஒன்று செய்திருக்கிறேன். இப்போ இது பாவக்காய், அந்த பாவக்காயும் வச்சு சாலை மீன் பொரியல், சின்ன சாலை மீன் பொரியல், அந்த மீன் பொரியலும் ஒரு வச்சு இன்றைக்கி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இந்த 3லையும் நான் ஒரு பால் கறி ஒன்று வச்சுருக்கிறேன். 3ம் நல்லா தேங்காய் பால் கட்டியாக போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் பொடிஞ்சு நல்லா திக்கான ஒரு பால் கறி ஒன்று செய்து சுறாப்பாறை குட்டி சுறாப்பாறையில் ஒரு மீன் குழம்பு ஒன்று வச்சு இன்றைக்கி இது தான் என்னுடைய சாப்பாடு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பார்த்து செய்து சாப்பிடுங்க. எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.